அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்ற வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நானே. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பல நேர்கள் இன்றைய காணொளியில் சித்திரை புது வருட வாழ்த்துக்களை கொமெண்டில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் சித்திரை புது வருட வாழ்த்துக்கள். மேலதிகமா இன்னொன்று என்னென்று சொன்னால், நாங்கள் அடிக்கடியில கூற யோசிப்பது என்னென்று சொன்னால், நீங்கள் இந்த காணொளிகள் பிடித்திருந்தால் உங்களுக்கு நண்பர்களோ உறவினர்களோ குடும்பத்தினருக்கோ நீங்கள் இதனை பகிர்ந்து அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி. நன்றி அரசர்களே. தொடர்ச்சியாக நாங்கள் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். ஈரான் பேச்சுவார்த்தைகள் அடுத்த 2 நாட்களில் மீண்டும் தொடங்கக்கூடும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதே நேரத்தில் ஹார்முஸ் நீர்நிலையில் முற்றுகையால் கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் கூட கூறப்படுகின்றது. என்ன இப்பொழுதுள்ள நிலைமை என்றதை கூறுவீர்களா? ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் இந்த பேச்சுக்களில் இருந்து வெளிவந்ததே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த பேச்சுக்கள், இந்த போர் நிறுத்தம் இருக்கிறபடியால் தான் அவர் இந்த கப்பல் கூட ஈரான் கரையில் இருந்து ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் 250 கிலோமீட்டர்கள் நிற்கக்கூடியதாக இருக்கின்றது, அல்லது 1200 கிலோமீட்டருக்கு அங்காலதான் நிற்கிறது. இந்த போர் நிறுத்தத்தை வைத்துக் கொண்டு தான் அந்த போர் நிறுத்தத்துக்குள்ளேயே ஈரானை முடக்கியதாகவும் கப்பல்களை அதாவது தாங்கள் படைத்துறை ரீதியாக முடக்கி விட்டதாகவும் வீர பிரபந்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நிலையில் போர் நிறுத்தம் நிச்சயமாக அவர் முறிந்து போக விட மாட்டார். எனவேதான் இப்போது கூறியிருக்கின்றார், இன்னும் 2 நாட்களில் பாகிஸ்தானில் இடம்பெறம் போகின்றது பேச்சுவார்த்தை என்று சொல்லி. ஆனால் அதற்கு முறல் ஒரு தகவல் வந்திருந்தது, இஸ்லாமாபாத்ல அல்லது ஈஸ்டன்புல்ல தான் நடைபெறலாம் என்று கருத்துக்கள் வெளிவந்திருந்தன. ஆனால் இப்போது மீண்டும் பாகிஸ்தான்ல என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ட்ரம்ப் அதை கூறுகிற அதே சமயம் ஏனைய நாடுகளும் ஈரானுடன் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றன இந்த பேச்சுக்களை முறிக்காமல் இந்த போரை நிறுத்துவதற்கு. பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் வந்து ஈரான் அதிபர் மஹ்மூத் பெசஸ்கியாருடன் பேசியிருக்கின்றார். அப்போது பெசஸ்கியார் ஒன்றை கூறியது என்று சொன்னால், நீங்கள் அனைத்துலக விதிகளை மதிக்கும்படி அமெரிக்காவுக்கு நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆணித்தரமாக கூறியதாக கூறப்படுகிறது. அதே சமயம் கட்டாரும் வந்து ஈரானிடம் கேட்டிருக்கின்றது, இந்த பேச்சுக்களை முறிக்க வேண்டாம், மீண்டும் பேச்சுக்களை ஆரம்பியுங்கள் என்று கட்டாரம் கேட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இப்போது ட்ரம்ப் இந்த அறிவித்தல் வந்திருக்கிறது. ஏற்கனவே வியாழக்கிழமை பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பமாகும் என்று கூறப்பட்டிருந்தது. ஈரான் தரப்பை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுகிறார்கள், தாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது, திடீரென்று பேராசிரியர் மராண்டி வந்து இந்த பேச்சுக்களில் கலந்து கொண்டிருந்தார். அவர் போயிருந்தார், தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர். அவர் கூறியிருந்தார், திடீரென்று இவர்கள் இந்த பேச்சுக்கள் முடிந்துவிட்டன, தங்கள் நிபந்தனைகளை ஈரான் ஏற்கவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு 4 நிமிட ஊடக சந்திப்பை மேற்கொண்டு விட்டு வெளியேறியது தங்களுக்கே ஒரு ஆச்சரியமாகத்தான் இருந்தது என்று கூறியிருந்தார். பிறகுதான் இப்போது தெரிகிறது, நெத்தன்யாகு இன்றைக்கு, அதாவது இஸ்ரேலிய பிரதமர் இன்றைக்கு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். என்னென்று சொன்னால், ஒவ்வொரு அசைவும் அங்கு என்னென்ன நடக்கிறது என்றதை தங்களுக்கு இவர்கள் வான்ஸ் தெரியப்படுத்திக் கொண்டிருந்ததாக என்று கூறியிருக்கின்றார். இது பலத்த சர்ச்சைகளை அமெரிக்காவில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது அமெரிக்காவின் பாதுகாப்பு கொள்கைகள், அமெரிக்காவின் உள் விவகாரங்களை இன்னொரு நாட்டுடன் இவர்கள் கலந்து உரையாடியது என்பது இதுதான் அமெரிக்க வரலாற்றில் முதலாவது முறை என்று சிலர் பதிவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் உங்களுக்கு தெரியும், வான்ஸ் கூறியிருந்தார், தாங்கள் half a dozen அல்லது டசன் என்று, அதாவது 6 தரம் அல்லது 12 தரத்துக்கிட்ட இந்த பேச்சு 21 மணித்தியாலத்துக்கு ட்ரம்புடன் பேசியதாக, ஆனால் ட்ரம்ப் நெத்தன்யாவுடன் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இது வந்து மிகப்பெரிய என்று சொன்னால், இப்ப அமெரிக்க மக்கள், உங்களுக்கு தெரியும், நாங்கள் காலையில் கலைக்கும் போது கலைத்திருந்தோம், அமெரிக்க மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு இப்போது ஒரு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு தாக்கம் வரும்போது அவர்கள் இப்போது தங்கள் தேசம் குறித்து அதிக கவனம் செலுத்துவதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயம் ஈரான் ஒன்றை கூறியிருக்கின்றது, இந்த பேச்சுக்களின் போது ஈரான் 2 நிபந்தனைகளை முன்வைத்திருந்தது. அதை இப்போதும் அவர்கள் கூறுகிறார்கள், தங்களுக்கு இழப்பீடாக, இந்த போரினால் தங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் இழப்பீட்டை அவர்கள் இப்போது
ஆரம்ப கட்ட மதிப்பீடாக $270 பில்லியன் என்று மதிப்பிட்டிருக்கிறார்கள். $270 பில்லியன் இழப்பீடு தர வேண்டும். ஈரான் முடக்கப்பட்ட சொத்துக்கள் 120 பில்லியனை தர வேண்டும் என்று ஈரான் கூறியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் சீனாவும் கூறியிருக்கின்றது. ஸ்பெயின் பிரதமர் சீனாவில் நிற்கின்றார். அப்போது சீனா ஒரு 4 அம்ச தீர்வு திட்டத்தை சொல்லி இருக்கின்றது. அதாவது இந்த எல்லா நாடுகளின் இறைமை மதிக்கப்பட வேண்டும், அனைத்துலக விதிகள் மதிக்கப்பட வேண்டும், ஐக்கிய நாடுகளின் சரத்துக்கள் மதிப்பிக்கப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் ராஜதந்திர ரீதியாக ஒரு பேச்சுக்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சீனா கூறியிருக்கிறது. சீனா சொல்லி இருக்கிறது, யுஎன்ல என்ன இருக்குதோ அதை முதல் நீங்கள் மதிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸ்பெயின் அதிபர் அங்கு சென்ற போது கூறியிருக்கிறது. இன்று என்ன சீனாவுக்கும் சீனாவின் வெளிவார அமைச்சருக்கும் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பும் இடம்பெற்றிருந்தது. அதாவது அமெரிக்காவின் தடைகள் என்று அமெரிக்கா கப்பல்களை கொண்டு வந்து ஈரானை தாங்கள் முடக்கி வைத்திருப்பதாக கூறினாலும் மறுபலமாக அவர்கள் உடனடியாகவே ஏனென்று சொன்னால் இந்த தற்போதைய ஒரு நிலை உங்களுக்கு தெரியும், ஒரு முருகலான நிலை. சீனா சொல்லிவிட்டது, சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் கூறிவிட்டார் தங்கட கப்பல் போகும் என்று. அடித்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரும். அடுத்தது ஈரான் தப்பி தவறி அடித்தால் ஏனென்று சொன்னால் இப்போது ஈராக் பகுதியில் ஷாஹித் 136 ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை மிராஜ் 2001 சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வந்திருக்கிறது. ஈராக் பகுதியில் தவறுதலாக தாக்கினாலே போர் நிறுத்தம் முறிந்துவிடும். எனவேதான் ட்ரம்ப் அவசரப்பட்டு உடனடியாக சொல்லிவிட்டார், இல்லை 2 நாட்களுக்கு நாங்கள் பேச போவோம். 2 நாட்களில் பேச போகிறோம் என்று கூறுகிறார்கள் என்றால் பேச்சுவார்த்தையின் பொழுது தங்களுடைய பக்கம் அதிகமாக வந்து விட்டார்கள். ஒரு சில விடயங்களில் மட்டும்தான் அவர்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, திட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் இது முடிவுக்கு வந்திருக்கிறது. இப்போ வரப்போகின்றார்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் தான் கேட்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். இதுல எவ்வளவு உண்மை இருக்கு? அவ்வளவுக்கு கிட்ட வந்து அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் காரணத்தால் இவர்கள் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலகினார்கள் என்று கூறுகிறார்கள். எவ்வளவு உண்மை இருக்கிறது? உண்மைதான். என்னென்று சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுவது இதையும் நம்ப முடியாது. அதுதான் முழுக்க பொய் புரட்டுமாக இருந்தால் இதையும் நம்ப முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அங்கு சொல்வதொன்று செய்வதொன்று, மற்றது ஏமாற்றுவது, உலகத்தை ஏமாற்றுவது, தங்கள் மக்களை ஏமாற்றுவது என்ற ஒரு முறையாகத்தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், முதல் இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் டீலை மேக் பண்ணி விட்டோம் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஈரானுடனான போரை முடித்து விட்டோம் என்றால் எதுவும் நடக்கவில்லை. அவ்வாறான ஒரு நிலைதான். ஈரான் கூறியிருக்கின்றது தங்கள் நிபந்தனைகள் இவ்வளவத்தையும் முதலில் வைத்தது. இந்த இழப்பீடு அவர்களிட முதலாவது பிரதான நிபந்தனையாக இருக்கின்றது. அடுத்தது இந்த முடக்கப்பட்ட சொத்துக்கள், அடுத்தது அந்த பிராந்தியத்தின் அமைதி, மற்றது ஹார்மூஸ் நீரிணையின் பாதுகாப்பு. இதுதான் முதல் வைக்கப்பட்ட 4 நிபந்தனைகள். அமெரிக்கா அவர்கள் இந்த அதாவது யுரேனியம் தொடர்பாக பெரிதாக பேசவில்லை. அவர்களிட கவனம் முழுக்க இப்போது ஹார்மூஸ் நீரிணை தொடர்பாகத்தான் இருப்பதாக கூறுகிறார்கள். என்று சொன்னால் அதில் ஈரான் ஏதாவது லாபங்களை எடுத்து விடுமோ என்ற ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. இப்போது அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால் பொருளாதார ரீதியாக ஈரான் உயர்ந்து விடலாம் என்றதால் அதை எப்படி முடக்குவது என்ற ஒரு சிக்கலுக்கு அமெரிக்கா. நீங்கள் சட்டங்கள் தொடர்பாக கூறும் பொழுது யோசித்தேன், சட்டங்கள் அமெரிக்காவோ இஸ்ரேலோ சட்டங்களை மதிப்பதற்கான அந்த நாகரிகம் இல்லாத ஒரு இனமாகத்தான் பார்க்கப்படுகின்றன என்று பலர் இங்கே சமூக வலைத்தளங்களில் போட்டிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் கூறும் பொழுது அது ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா இப்ப காலையில் என்று பேசும்பொழுது லெபனான் தொடர்பாக பேசும்பொழுது பிரித்தானியா லெபனானில் நடக்கின்றதை நிறுத்த வேண்டும் பிரான்ஸ் சொல்லுகின்றது என்று சொல்லும் அந்த நேரத்தில் லெபனானுக்கான ஒரு மனிதாபிமான உதவியை கனடா $40 மில்லியன் வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் இப்பொழுது வந்திருக்கின்றது. இதுல என்னவென்று சொன்னால் அரசோக்களை இன்று பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கின்றது. பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே தாக்குதல்கள் நடத்துகின்றது. அப்ப எப்படி இவர்களை நம்ப முடியும் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தைகள் ஒரு ஆயுத பேச்சுவார்த்தைகளாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்று கூறுகிறார்களே தவிர அதற்கான ஒரு நிரந்தர தீர்வை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாக இல்லை என்றதை கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக? உண்மைதான். பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இடம்பெற்ற தாக்குதல் கடந்த 24 மணி நேரத்தில் 35 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரையில் 2124 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 168 பேர் குழந்தைகள், 88 பேர் மருத்துவ பணியாளர்கள்.
அதே சமயம் லெபனான் என்ற அரசு தலைவர் கூறியிருக்கின்றார், லெபனான் ராணுவம் இந்த போர்டர் அந்த எல்லை வரையும் சென்றால் தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று. ஆனால் கிரே சோன் என்று சொல்லுகின்ற இவர்களின் பாதுகாப்பு வலயம் என்றது சாத்தியமற்றது என்று அவர் கூறுகிறார். அதே நேரம் ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஹியாம் பகுதியில் ராணுவ கவச வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், ஹேமாஸ் 450 ரக ஆளில்லாத தாக்குதல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது, கடந்த 24 மணி நேரத்தில் 11 படையினர் தங்கள் படையினர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் இந்த பேச்சுக்களை, அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற இந்த பேச்சுக்களை லெபனான் பங்கு பெற்ற வேண்டாம் என்று ஹிஸ்புல்லாக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் சண்டையிடுகின்ற பகுதி பேசவில்லை, சண்டை இல்லாத 2 பகுதி தான் பேசுகிறது. எப்படி ஹிஸ்புல்லாக்களை நீங்கள் உங்களால் எப்படி ஆயுதங்களை களைவது, நாங்கள் எப்படி இந்த ஆயுதங்களை களைவது, இதுதான் பேச்சு. அப்ப இது சண்டையில் ஈடுபட்டவர்கள் அங்கு பேச போகவில்லை, அவர்கள் இந்த பேச்சுக்கு எதிராகத்தான் நிற்கிறார்கள். அதே சமயம் 17 நாடுகள் இந்த பேச்சுக்களை ஒரு இணக்கத்தை எட்டுமாறு 17 நாடுகள் என்ற வெளிவார அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் நீங்க பார்த்தோம்னா இப்பவும் காசா பகுதியிலும் தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. காசாவில் இடம்பெற்ற தாக்குதலில் காவல்துறை வாகனம் ஒன்று தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் பென் ஜெபில் பகுதி என்ற பகுதியில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாக்களின் பிரதேசத்தை 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளதாகவும், அதன் 98 டிவிஷன் பிரிகேட் கொமாண்டர் கேர்னல் தர அதிகாரி ஒருவர் அந்த நினைவாலயங்களுக்கு முன்னால் படம் ஒன்றை எடுத்து போட்டிருக்கின்றார். 100 ஹிஸ்புல்லாக்களை கொன்றதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயம் இப்போது கூறப்படுகிறது, ஹிஸ்புல்லாக்களிடம் கிட்டத்தட்ட 25,000 குறுந்தூர ஏவுகணைகளும் 2000 ட்ரோன்களும் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அல் ஹஜ்யாம் என்ற கிராமம் முற்றாக அழிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு கிராமத்தையே முற்றாக அழித்திருக்கிறார்கள். இதனிடையே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இப்ப ஈரான் IRIB என்ற ஒரு செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. F-16 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அவர்கள் அந்த வீடியோ காணொளியையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் வீழ்ந்ததாக போட்டிருக்கிறார்கள். இதே சமயம் இத்தாலி இப்போது இஸ்ரேலுடனான தனது பாதுகாப்பு உடன்பாட்டை, டிஃபென்ஸ் அக்ரிமெண்டை நிறுத்தி, அதாவது ரத்து செய்திருப்பதாக கூறப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு இந்த பயங்கரவாதத்தை ஒடுக்குதல், பயிற்சிகளை கூட்டாக செய்தல், ஆயுதங்களை விநியோகம் செய்தல் என்று சொல்லி இத்தாலி இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை செய்து கொண்டிருந்தது. அந்த உடன்பாட்டை இப்போது இத்தாலி நிறுத்தி இருக்கிறது. 2006ஆம் ஆண்டு செய்த 20 வருடங்களாக இருந்த உடன்பாடு ஒவ்வொரு வருடமும் ஆட்டோமேட்டிக்காக அது ரினியூ பண்ணப்படும். அதை இத்தாலி நிறுத்தி இருக்கின்றது. அதனை இஸ்ரேலின் எதிர்கட்சி தலைவர் கூறியிருக்கின்றார், இது நெத்தனியாவுக்கு அடுத்த ஒரு தோல்வியாகவே இது பார்க்கப்படும் என்று எதிர்கட்சி தலைவர் அது தொடர்பாக கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அசோக், இப்ப இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, லெபனானுடைய அதிபர் கூறுகிறார், இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவின் ஒரு தொடக்கமாக பார்க்கப்படுகின்றன என்று கூறுகிறார்கள். எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை ஒரு உண்மைத்தன்மையோடு இவர்கள் பேசுகிறார்களா, அல்லது காலத்தை இழுத்தடிப்பதற்கான ஒரு தந்திரமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? காலத்தை இழுத்தடிப்பதற்கான தந்திரம். உங்களுக்கு தெரியும், இந்த ஈரான் பேச்சுவார்த்தையை கூட அமெரிக்காவின் பிரதி அரசு தலைவர் இஸ்ரேலுக்கு அதை அப்டேட் பண்ணியது மிகப்பெரிய ஒரு முறைகேடாகத்தான் பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது என்று சொல்லி இப்போது மத்திய கிழக்கை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் ஒரு கேள்வியை கேட்டார். அதாவது 400 மில்லியன் மக்கள் இருக்கின்ற அந்த வளைகுடா பிரதேசம் 400 மில்லியன் மக்களையும் ஸ்லேவாக, ஒரு பணியாட்களாக அல்லது அடிமைகளாக 400 மில்லியன் மக்களையும் அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலின் கொள்கையாக இருக்கிறது. என்னத்தை தரப்போகிறார்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். என்னத்தை நீங்கள் தரப்போகிறீர்கள்? எப்படி அழித்தார்கள்? காசாவை எப்படி அழித்தார்கள்? அதே மாதிரிதான் ஈரானையும் அப்படித்தான் அழித்திருப்பார்கள். அவர்கள் பலமாக இருக்கிறபடியால் முடியவில்லை. எல்லாத்தையும் அழித்து விட்டு 400 மில்லியன் மக்களையும் சூப்பர் நேஷன், இஸ்ரேல் என்ற ஒரு சூப்பர் நேஷனுக்கு கீழே அடிமைகளாக இருக்க வேண்டுமா என்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கின்றார்.
இந்த பேச்சுவார்த்தை என்றது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதில் பல விடயங்கள் இருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகள் இப்போது இத்தாலி ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறது. இத்தாலியின் இந்த முடிவுக்கு காரணம் இத்தாலியில் இருக்கின்ற சிவில் சொசைட்டி என்று கூறப்படுகிறது. பொதுமக்களின் அமைப்பு, பொதுமக்கள் அமைப்புகள் இணைந்துதான் இந்த இத்தாலியை இந்த நிலைமைக்கு புஷ் பண்ணியதாக கூறப்படுகிறது. உங்கள்கிட்ட லிவரேஜ் இருக்கிறது, உங்களிடம் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் எல்லோருமாக இப்படி ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளும் செய்தீர்கள் என்றால் அதைத்தான் பெசஸ்கியன் கூட கூறியிருந்தார் ஈரான் அதிபர். நீங்கள் சும்மா கண்டனத்தை தெரிவித்து விட்டு ஈரானுக்கு கண்டனத்தை தெரிவித்து விட்டு இருக்கிறீர்களா? இல்லை. ஈரான் இராணுவத்தை IRGC பயங்கரவாதிகளாக பிரகடனப்படுத்துகிறார். எங்க ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா. அப்ப இஸ்ரேலிய இராணுவத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள்? அந்த காசாவில எத்தனை ஆயிரம் குழந்தைகள் இருந்தன, எத்தனை ஆயிரம் மக்கள் இருந்தார்கள், என்னத்தை செய்தீர்கள்? அப்ப நீங்க சும்மா அதாவது ட்ரம்ப் அப்படி உலகத்தை ஏமாத்துகிறாரோ அதே போலதான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் உலகத்தை ஏமாத்துகின்றன. இப்பதான் கொஞ்சம் அவர்கள் ஏனென்றால் ட்ரம்பின் அடி தாங்க இயலாது, இப்போது பொருளாதாரத்தினாலும் விழுந்த அடியினாலும் இப்போது மெல்ல மெல்ல சொல்கிறார்கள் தவிர, ஆனால் இன்னும் அவர்கள் திருந்திய பாடாக இல்லை. ஒரு நழுவல் போக்குத்தான் அவர்களிடம் எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கின்றது. வெறுமனவே ஜனநாயகம் என்று பேசுவார்கள், அமைதி தான் விரும்புவார்கள் என்று எல்லாம் வகுப்படுப்பார்கள். ஆனால் அவர்கள் இன்னொரு வழியில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நான் இந்த ஈரான் தொடர்பாக உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதாவது இப்ப உலக பொருளாதாரம் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கோம், என்றும் பார்க்க இருக்கின்றோம். ஈரானுக்கு அந்த மக்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடந்த சில நாட்களாக எண்ணெய்கள் விற்கப்பட்டாலும் இப்பொழுது போக்குவரத்து இல்லாத நேரத்தில் எவ்வளவு தாக்கத்தை அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் என்றால் எப்படியோ ஒரு விதத்தில் முடக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஈரானிய மக்கள். அதனால் அவர்களுடைய மன உளைச்சல்கள், போரினுடைய நிலைமை தெரிய என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த மக்களுக்கு? உண்மைதான், மக்கள் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல், உளவியல் தாக்கங்களுக்கு இருக்கலாம். அது போர்னால் அவர்கள் பெருமளவான மக்கள் 2000க்கும் மேற்பட்டவர்கள் இழந்திருக்கிறார்கள், 20,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், பெருமளவான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் அவர்கள் இந்த அமெரிக்காவின் தற்போதைய முடக்கம் உலக நாடுகளை அதிகம் பாதிக்குமே தவிர ஈரானை அதிகம் பாதிக்காது என்று கூறுகிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு நாடு. இப்ப பிரான்ஸ், ஜெர்மன், இன்னும் ஒரு ஐரோப்பா நாடுகளை சேர்த்த 3 நாடுகளை சேர்த்தாலே அதை விட பெரிய நாடு. அது மட்டுமல்லாது அவர்களுடைய உணவுப் பொருட்களை பெருமளவு அவர்கள் அங்கேதான் உற்பத்தி செய்கிறார்கள். ஈரான் கிட்டத்தட்ட தரையையும் கடலையும் பார்த்தீங்கன்னா 8,000 கிலோமீட்டர் எல்லைகளை கொண்டிருக்கின்றன. அது இந்த சீனாவுடனான தொடருந்து சேவைகள் என்று அந்த தரை வழியிலான தொடருந்து சேவைகளால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 7 பில்லியன், அதாவது ஈரான் ஆசிய ரயில் சேவை என்று சொல்றது, அதுல $7 பில்லியன் வர்த்தகத்தை அதை செய்கின்றது. தரை வழியாக செல்லுகின்ற பொருட்கள் மட்டும் 5 மில்லியன் தொன் அவர்களுக்கு ஒரு வருடத்தில் தரை வழியாக செல்கின்றன. காஸ்பியன் கடல் வழியாக கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் தொன் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்துகிறார்கள். செல்லும் போது அவர்களை இப்ப நீங்கள் பார்க்கலாம், இப்ப இந்த சண்டை நடந்து கொண்டிருந்த போது கூட ரஷ்யாவின் எண்ணெய் ரஷ்யாவின் உதவி பொருட்கள் ஏற்றி சென்ற பார ஊர்திகள் அசர்பைசானுக்களால் கூட பல சென்றிருந்தன. இப்படி ஈரானை பொறுத்தவரையில் ஈரானால் தப்பி பிழைக்க முடியும். ஆனால் ஈரான் ஒன்றை யோசிக்கிறதுன்னா, ரஷ்யா இந்த கடந்த 4 வருடங்களில் எவ்வாறு சபை பண்ணி அந்த தனது பொருளாதார அழுத்தத்தை ஐரோப்பா ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் மேல திருப்பி விட்டார்களோ, அதே போல நாங்கள் 6 மாதம் சபை பண்ணினால் கூட உலகம் விழுந்து விடும். ஆனால் என்னென்ன இவர்கள் 6 மாதம் அவர்கள் சொல்றது, ஆனால் 1 மாதமே இவர்கள் தாக்கு பிடிக்க முடியாத நிலையாகத்தான் இருக்கலாம். இன்னும் 1 மாதமே தாக்கு பிடிக்க முடியாத நிலையாகத்தான் இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இப்போது ட்ரம்ப் இந்த தடையை போட்டிருந்தாலும் அது ட்ரம்பின் தான் வெற்றி பெற்றதாக அவர் தனது மக்களுக்கு காட்டுவதற்காக 12 கப்பல்கள் அங்கு காத்து கிடக்கு. இனி அரசர்கள், இப்ப பொருளாதாரம் தொடர்பாக நீங்கள் எனக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2-3 வாரங்களாக நீங்கள் எச்சரித்துக் கொண்டு வருகிறீர்கள்.
இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த உடனடியாக தெரியாத இந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த தாக்கத்தை பார்க்க போகணும் என்றும் கூட IMF கூறியிருக்கின்றது. இந்த ஈரான் போரினால் பிரித்தானியாவுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கும் என்று கூறுகிறார்கள். பிரித்தானியா ஓரளவுக்கு வசதி உள்ள நாடு, அந்த நாடே பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகின்றால் அப்ப பாருங்கள் ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகள் எவ்வாறு பாதிப்பை எதிர்நோக்க போகின்றது என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த IMF இந்த எச்சரிக்கை தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? IMF கூறியிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிடிபி வளர்ச்சி 1.4 என்று முதல் பிரெடிக்ட் பண்ணியிருந்தது. இப்போது 1.1 வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது இந்த 40 நாள் போர் நாள் என்று சொல்லி. அதே நேரம் ரஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சி 0.3% உயர்ந்திருக்கின்றது. அது 1.1 வளர்ச்சி அடைகின்றது. அப்ப கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரே அளவான பொருளாதார வளர்ச்சியை எட்டி இருக்கின்றன என்றுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்தின் சிறப்பு பிரதிநிதியான அலெக்சாண்டர் டி குரோ அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் 32 மில்லியன் மக்கள் 162 நாடுகளைச் சேர்ந்த 32 மில்லியன் மக்கள் பட்டினிச்சாவை எதிர்நோக்கி நிற்கிறார்கள். இந்த போர் நாள், இந்த 40 நாள் நடந்த போர் நாள் ஏற்பட்ட இழப்பு என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இப்போது ட்ரம்ப் இப்ப பேச்சுவார்த்தை என்று அறிவித்ததால் பங்கு சந்தை உயர்ந்திருக்கின்றது. எரிபொருள் விலை $97 குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிற எரிபொருள் ஸ்டேஷன் அதை விட கூடித்தான் இருக்கிற குறைஞ்சிருக்காது. இது இப்பெல்லாம் பேப்பர் கணக்கு, சொல்வது முழுக்க பேப்பர் கணக்கு. ரியலாக இருக்கிறது வேற. இப்ப தங்கமும் கூட அப்படித்தான். நீங்கள் தங்கத்தை பிசிக்கலா வாங்கினா தான் உங்களுக்கு சேவ். பேப்பர் அந்த ஸ்டாக்ல வாங்கினீங்கன்னு சொன்னா நாளைக்கு கம்பெனியை முடிப்பட்டு போடுவாங்க. அந்த ஸ்டாக்ல இருக்கிற தங்கத்தின் அளவு பிசிக்கலா இல்லைன்னு கூட சொல்றாங்க. ஒரே அன்னைக்கு ஒரு பேங்கோட கதைக்கு நாங்கள் பேங்க்ல வேலை செய்ய ஒரே ஸ்டாக்கை தானே எல்லாருக்கும் கொண்டு காட்டுறாங்க. இதுதான் என்று சொல்லி அந்த அப்படியான ஒரு ஏமாற்று உலகமும் மேனிப்புலேஷன் என்று சொல்லி அப்படித்தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. இப்ப ரஷ்யாவின் எரிபொருள் வருமானம் இந்த $19 பில்லியன் மார்ச்சில் உயர்ந்திருக்கிறது. அதாவது பிப்ரவரியில் 9.7 பில்லியனாக இருந்தது. மார்ச்சில் அதன் விற்பனை 19 பில்லியனாக வந்திருக்கிறது. இந்தோனேஷியாவை நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். இந்தோனேஷியா என்ன கூறினா, இந்தோனேஷியா அமெரிக்காவோட ஒரு பாதுகாப்பு உடன்பாட்டை மேற்கொண்டார் கூறினார். இன்றைக்கு இந்தோனேஷியா ரஷ்யாவோட ஆயில் அண்ட் கேஸுக்கு ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டது. ரெண்டு பக்கம் நாடுகள் என்ன செய்யறேன்னா, உனக்கு வான்பரப்பை தருகிறேன், கடல் பரப்பை தருகிறேன் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த கடற்பரப்பை வான்பரப்பை பற்றி வேற ஒன்றும் செய்ய முடியாது. என்னன்னு சொன்னால் அங்க ஈரான்ல 5வது பிளீட்டை விட்டுட்டு ஓடியாச்சு. இந்த பஹ்ரைன்ல இருக்கிற 5வது அமெரிக்கா மத்திய கிழக்குக்கான வான்படை தலைமையும் எங்கேண்டும் இல்லை. என்னன்னு சொன்னால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப திருப்பி இப்ப இந்த பேச்சுவார்த்தைகளுக்குள்ள, அதாவது இந்த போர் நிறுத்தத்துக்குள்ள சேட்டலைட்டுகளால இப்போது மெல்ல மெல்ல எடுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தகவல்களை. இப்ப இன்றைக்கு வந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த குவைத்தில் இருக்கின்ற புரின் என்ற அமெரிக்கன் ஏர்பேஸ்ல சினூக் 47 CH-47 சினூக் ரக உலங்கு வானூர்தி சேதமடைந்தது அழிக்கப்பட்டிருக்கிறது. அதை முதலில் நாங்கள் கூறியிருந்தோம். இப்போது அதற்கு பக்கத்துல இருக்கின்ற அலி அல் சலேம் என்ற வான்படை தளத்துல CH-53 சி ஸ்டாலின் என்ற உலங்கு வானூர்தி அழிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த இஸ்பஹான் பகுதியில் இப்போது திருப்பி எடுத்த படங்கள்ல அது கைவிடப்பட்ட ஓடு பாதையில இந்தியால 2 C-130 விமானங்கள் அழிந்து கிடக்கின்றன. அங்கால பல உலங்கு வானூர்திகள் அழிந்து கிடப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பலவற்றை அவர்கள் மறைக்கிறார்கள். அதான் அந்த பிரச்சனை என்று சொன்னால் கடுமையான இழப்பு அவர்கள் எல்லாவற்றையும் மறைக்கிறார்கள். ஏனென்றால் அமெரிக்கா ஏற்கனவே சொல்லிவிட்டது, இந்த சேட்டலைட் நிறுவனங்களுக்கு, மேற்குலகத்தின் சேட்டலைட் நிறுவனங்களுக்கு நீங்கள் படங்களை வெளியிட வேண்டாம், படங்களை பொதுவாக கொடுக்க வேண்டாம். இது சீனாக்காரன் சேட்டலைட் தான் இப்ப மெல்ல மெல்ல எடுத்து ஒவ்வொன்றாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப சைனா கூறியிருக்கின்றது என்னன்னு சொன்னால், அதாவது சைனா இந்த ஈரான் இஷ்யூ, அப்ப ஈரான் இஷ்யூவால அமெரிக்கா சைனா மீது போடுகின்ற வரி, இப்ப அமெரிக்கா கூறியிருக்கிறது ஈரானுக்கு யாராவது ஆயுதங்களை கொடுத்தால் தாங்கள் 50% வரி போடும். சைனா சொல்லியிருக்கிறது போட்டு பார்க்கட்டும், நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று சைனா கூறியிருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த அமெரிக்காவின்
இந்த முடக்கம் ஹார்மூஸை பூட்டுவது, அது இப்போது 12 அமெரிக்க கப்பல்களும் 10,000 துருப்புக்களும் அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அல் ஜசீரா என்ற தகவல்களின் அடிப்படையில் 3 கப்பல்கள் இன்று அந்த துறைமுகத்துக்குள் போனதாகவும், ஆனால் அவர்கள் ஈரான் துறைமுகங்களுக்கு போகவில்லை, வளைகுடாவில் இருக்கிற துறைமுகங்களுக்கு போனதாகவும், LSEG மற்றது ஹெப்லர் என்ற 2 இந்த கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கின்ற நிறுவனங்கள் தெரிவித்தது. ஆனால் அமெரிக்கா மத்திய கட்டளை மையம் கூறியிருக்கின்றது ஒரு கப்பலும் இந்த 24 மணி நேரத்துக்குள் போகவில்லை என்று அமெரிக்க மத்திய கட்டளை மையம் கூறியிருக்கிறது. ஆனால் இப்போ அப்ரஹாம் லிங்கன் ஈரான் கடையிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் நிற்பதாகவும், அப்ப எல்லாரும் குறிக்காக $14 பில்லியன் அந்த கப்பலை அமெரிக்கா ரிஸ்கியா நிப்பாட்டிருக்கின்றா? இல்லை. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு தெரியும் போர் நிறுத்தம் இருக்கிறது. அமெரிக்கா ட்ரம்ப் இப்பயும் அதை உறுதிப்படுத்திக்க 2 நாளில் நாங்கள் பேச போறோம் என்றால் அவங்க அடிக்க மாட்டாங்க. அப்ப பிரச்சனை இல்லை. இது ஈரானுக்கு இதால பிரச்சனை இல்லை. இது அமெரிக்க மக்களை ஏமாற்றுவதற்கு. நாங்கள் ஈரானில் இருந்து 250 கிலோமீட்டர் நிற்கிறோம், இந்தியால பேச்சுவார்த்தை என்று சொல்லி அவனை வச்சுக்கொண்டு இந்தியாவில கொண்டு கப்பலை வச்சுட்டு இந்தியா பக்கத்துல நாங்கள் கப்பல் நினைக்கிறோம், அதுல போறோம், இதுல வாரம் வந்து அப்படியேதான் இது போய்கொண்டிருக்கும் போகிறாக்கு. சீனாவை பொறுத்தவரையில் சீனா கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு ஈரானில 25 வருடங்கள் ப்ராஜெக்டாக $4 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறது. இப்ப சீனா அந்த தண்டை இன்வெஸ்ட்மெண்ட் தண்டை இதுகள்ல சீனா தெளிவாகத்தான் இருக்கின்றது. ஈரானுடனான உறவுகளில் சீனாவும் ரஷ்யாவும் தெளிவாக இருக்கின்றது. இன்று ரஷ்யா திருப்பி இஸ்ரேலுக்கு கூறியிருக்கின்றது, புஷர் பகுதியில் இருக்கின்ற அணு உலையில் இப்போதும் தங்களாக்கள் பணியாற்றி கொண்டிருப்பதாகவும், அதில் ஏறும் பாதிப்பு வந்தால் ரஷ்யா கடுமையாக பதிலடி கொடுக்கும் என்று இன்றும் திருப்பி இஸ்ரேலை எச்சரித்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. நீங்கள் கூறுவது போல் அமெரிக்க மக்களை ஏமாற்றுவதற்கான விதத்தில் தான் அவர் இந்த சோசியல் மீடியாவில் பதிவுகளை போடுவதும் கருத்துக்களை கூறுவதும் இது எவ்வளவு தூரம் மாற்றங்களை ஏற்படுத்துமோ என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். என்றால் மிட்டம் எலெக்ஷன் வரப்போகின்றது, தேர்தல் வரப்போகின்றது, அதற்கு நல்ல பதிலடி கொடுப்பார்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி அரசோக்களை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இப்பொழுது உள்ள நிலைமைகளை, இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய்